இப்படி பெண்கள் நபியுடைய மனைவிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஏரிய சஹாபா பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறதுல போட்டி போட்டு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து தௌபாவுல சொல்லக்கூடிய நேரத்துல 2 ஆயத்துல 2 மாதிரி பேசுறான். இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய மூமினான ஆண்கள் மூமினான பெண்களுடைய சிபத்தை பத்தி பேசுற நேரத்துல சொன்னான். இந்த மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் நலவை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க. இதே சூரத்து தௌபாவுல இந்த பக்கத்துக்கு முந்தின பக்கம் முனாபிக்கான ஆண்கள் முனாபிக்கான பெண்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். முனாபிக்கான ஆண்கள் முனாபிக்கான பெண்கள் இதுக்கு நேர் மாற்றமான விஷயத்தில் ஈடுபடுவாங்க. நலவை ஏவ மாட்டாங்க, மாற்றமாக தீமை ஏவுவாங்க, நலவை தடுப்பாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இதனாலதான் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதர் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஈமான் உள்ளவரா ஈமானா நிஃபாகா மூமினா முனாஃபிகா என்ற பாத்திரத்துக்குரிய மிகப்பெரிய அடையாளம் அந்த ஆண் நலவை ஏவுறாரா தீமையை தடுக்கிறாரா பார்க்கிறது. இத மாதிரி ஒரு பெண் நலவை ஏவுறாரா தீமையை தடுக்கிறாரா என்றது அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர் செய்யறது ஈமானுடைய அடையாளம், அதுக்கு மாற்றமானதுல ஈடுபட்டது நிஃபாக்குடைய அடையாளம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி, நீங்க உங்கள யாராவது ஒருவர், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாவத்தை பொதுப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை கண்டா பாவத்தை மாற்றி நலவை கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யட்டும். நலவை கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்வது வெறும் ஆண்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல, எப்படி ஆண்கள் செய்யறாங்களோ இதே மாதிரி பெண்களும் செய்யணும். ஆண்கள் செய்யறதை போல பெண்களும் செய்யணும். 3 படித்தரமாக அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்று கையால மாற்றத்துக்கு முயற்சி செய்யறது, 2வது கட்டம் நாவால மாற்றத்துக்கு முயற்சி செய்யறது, 3வது கட்டம் உள்ளத்துல இது பாவம் என்றாவது கருதணும். முஸ்லிம்ல இன்னொரு ரிவாயத்துல வருகிறது, உள்ளத்துல பாவம் என்று கூட ஒரு பாவத்தை பார்த்துட்டு அந்த சிந்தனை உண்டாகுதில்லை என்றா இவற்ற உள்ளத்துல வலைசவனா அதான் கஹப்பத்தை அனுபவிக்கிறது. ஈமான்ல கடுகு மணி அளவாது இது உள்ளத்திலே இல்லை. அன்பான சகோதரர்களே, அது முதல்ல இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி மன்பூதாத் எழுதப்பட்டிருக்கிறது, யாரு பாவத்தை கண்டு பாவம் நடக்குது என்ற அல்லாஹ்விடத்துல முறைப்பாடு செய்றாரு, கண்ணீர் வடிக்கிறாரு, துஆ செய்றாரு, அல்லாஹ் தஆலா அவரை அந்த காலத்துடைய இறைநேசராக மாற்றுவார். இது வெறும் ஆண்களுக்கு மட்டுமல்ல, இப்படி ஆண்களுக்கு இருக்கிறத போல பெண்களும் இதே சிந்தனையோடு இருக்கும். பெண்களுக்கு மத்தியிலே இதே சிந்தனை உண்டாகும். அதனாலதான் சஹாபாக்களுடைய உழைப்பு எடுத்து பார்த்தா, சஹாபாக்கள் உழைப்புல சரி சமமாக ஆண்கள் எப்படி உழைப்பு செஞ்சாங்களோ இதே மாதிரி பெண்களும் உழைப்பு செஞ்சிருக்காங்க. ஆண்கள உழைப்பை போல பெண்களுடைய உழைப்பு நடந்திருக்குது. ஆண்கள் எப்படி தீனுக்கு செலவழிச்சாங்களோ, எப்படி தீனுக்காக தியாகம் செஞ்சாங்களோ, இதே மாதிரி பெண்களும் அல்லாஹ் தீனுக்காக செலவழிச்சாங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபட்டாங்க, முயற்சி செஞ்சாங்க. அதனால்தான் முதல்ல ஞாபகப்படுத்துறாங்க, எப்படி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க, அதே மாதிரி ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா, இந்த 2 பேருக்கும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சலாம் சொல்லி அனுப்பப்பட்டது. இந்த 2 பேரும் உலகத்துல அல்லாஹ்வுடைய தீனுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சவங்க 2 பேர். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உழைப்பு முயற்சி இதை போல ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா உழைப்பு முயற்சி இருந்துச்சு. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா செலவழிச்சாங்க, ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா செலவழிச்சாங்க.
அதற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற வெள்ளத்தையே செலவழிச்சு முடிச்சாங்க. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தபூக்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற பொருள்களை எடுத்துட்டு வந்தாங்க. கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாலா தரக்தலி அஹ்லி, உங்களோட குடும்பத்துக்கு நீங்க என்ன விட்டுட்டு வந்தீங்க? சொன்னாங்க, அல்லாஹ்வின் ரசூல் என்ன விட்டுட்டு வந்தீங்க? இருந்ததை எல்லாம் சஹாபி அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தத போல அதற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரும் வாழ்க்கையோட இறுதி கட்டம் இருக்கிற எல்லாத்தையும் செலவழித்திருந்தால் உலகத்தை விட்டு பிரித்து போனார். அன்பார்ந்த சகோதரர்களே, இதை சொல்லிட்டு எங்களை பெரியார்கள் உலமாக்கள் ஞாபகப்படுத்துறாங்க. ஒரு ஆண் செலவழிக்கிறது வேண்டியது ஒரு சாதாரண ஒரு வேலை. ஒரு பெண் இப்படி செலவழிக்கிறார் என்றால் இது சாதாரண ஒரு வேலை அல்ல. அப்ப நபியுடைய காலத்துல ஆண்களை விட கூட பெண்களால முயற்சி நடந்திருக்குது. பெண்களால தீன் ஹயாத்தா கூட வந்து உழைப்பு, தீன் ஹயாத்தா கூட வந்து இன்பால் செலவழிப்பு நடந்து இருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதே அமைப்புல சஹாபாக்கள் ஆண்கள் சென்றதை போல நாங்க செய்தோம். சஹாபா பெண்கள் செய்ததை போல எங்களை வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள மனைவி, எங்கள பெண் பிள்ளைகள், எங்களை உட்கார உறவினர்கள் இந்த பெண்களையும் இந்த உழைப்போட ஈடுபடுத்த வேண்டும். இதனாலதான் ஞாபகப்படுத்துறாங்க, எங்கள பெண்களிடத்துல தீன் வாரத்துக்கு ஆக முக்கியமாக 4 வழிகள் இருக்குது. ஆக முக்கியமான 4 வழிகள் இருக்குது. இந்த 4 வழியினூடாக இந்த 4 வழியில உங்களோட பெண்களை ஈடுபடுத்துங்க. இந்த 4 வழிகள்ல உங்களோட பெண்களுடைய நேரங்களை கொடுக்கிறது அந்த முயற்சியை கூட்டுங்க. இப்ப உங்களோட பெண்கள தீன் உண்டாகும். அதுல முதலாவது அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட வீடுகள்ல முறையான வீட்டு தாலிமை உருவாங்க. எங்கட வீடுகளுக்குள்ள முறையான வீட்டு தாலிமை நாங்க உருவாக்குறது. இதனால எங்கட வீட்டுக்குள்ள வீடுடைய சூழல் உண்டாக்குறதுக்கு மிகப்பெரிய காரணமாக அமையும். ஞாபகப்படுத்துவாங்க, எந்த வீட்டுக்குள்ள முறையான வீட்டுடைய காரியம் நடக்குதோ அந்த வீட்டுக்குள்ள ஷரியத்து சுன்னத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப நாங்க பார்க்கணும், இந்த உழைப்பை செய்யறதுக்காக வேண்டி எங்களோட வாழ்க்கையில ஷரியத்தை பரிபூர்ணப்படுத்த. சொல்றாங்க, இந்த உழைப்புடைய நோக்கம் எது? இந்த உழைப்புடைய நோக்கம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எந்த சுன்னத்தை இந்த பூமிக்கு மேலால கொண்டு வந்தாங்களோ அந்த சுன்னத்தை உம்மத்துல உயிர்ப்பிக்கிறதுதான் இந்த உழைப்புடைய நோக்கம். இந்த முறையான வீட்டு தாலிம் எங்க வீடுகளுக்குள்ள நடந்தா அன்பார்ந்த சகோதரர்களே, எங்க வீட்டுக்குள்ள சுன்னத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். எங்க வீட்டுக்குள்ள ஷரியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். எங்க வீட்டுக்குள்ள சுன்னத்துக்கும் ஷரியத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டா எங்கட வீட்டுக்குள்ள, எங்கட மாசரத்துல, எங்கட குடும்ப வாழ்க்கையில யஹூதியத்தை கலக்காது. எங்கட குடும்ப வாழ்க்கையில நசரானியத்தை முன்மாதிரியாக நாம் எடுக்க மாட்டோம். எங்கட குடும்பத்துக்குள்ள உலகத்துல நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட மாட்டாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப எங்கள பெண்கள் எதை பேசினாலும் சுன்னத்து சரியத்தண்டு நாங்க வீட்டுக்குள்ள பேசினா அவங்க என்ன சொல்றாங்க, எங்கள பக்கத்து வீட்டுல இப்படித்தானே நடக்குது, எங்கள ஊர்ல வழக்கம் இப்படியாத்தானே இருக்குது, எங்கள நாட்டுல வழக்கம் இப்படித்தானே இருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாட்டுல வழக்கத்தை, ஊருட வழக்கத்தை, உலகத்துடைய சடங்கு சம்பிரதாயத்தை பார்த்து எங்களோட வீட்டுக்குள்ளுக்கு சுன்னத்துக்கு சரியத்துக்கு இடமில்லாம பேசிட்டு உழைப்பு செய்யக்கூடிய எங்களோட நிலைமை இப்படி. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சுன்னத்தை சரியத்தை வீட்டுக்குள்ள உருவாக்குறதுக்கு தான் எங்களோட வீட்டுக்குள்ள முறையான தாலீம், எங்களோட வீட்டுக்குள்ள முறையான தாலீம், எங்களோட வீட்டுக்குள்ள சுன்னத்தை சரியத்தை உண்டாக்குறதுக்கு இந்த முறையான தாலீம் நடக்கல்ல. அதனால வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வீட்டுடைய விபரீதங்கள் எப்படி உண்டாக்குது? ஆண்களுடைய தீனுடைய தீச்ச ஒரு பக்கம், வீட்டுக்குள்ள இருந்து மனைவியும் பெண் பிள்ளைகள் பேசக்கூடிய பேச்சு இன்னொரு லைன். அன்பார்ந்த சகோதரர்களே, வாப்பக்கு மாற்றமாக உம்மா மகளும் செயல்படக்கூடிய சூழலை நாங்க வீட்டுக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள பார்க்கிறோம். ஏன் அந்த வீட்டுக்குள்ள முறையான வீட்டு தாலீம் நடக்கல, அந்த வீட்டுக்குள்ள சுன்னத்துக்கு முன்னுரிமை இல்ல,
அந்த வீட்டுக்குள்ள சரியத்துக்கு முன்னுரிமை இல்ல. அதனால அந்த வீட்டுடைய சூழல் அப்படியாகி அன்பார்ந்த சகோதரர்களே, வீட்டுக்குள்ள எங்கட வீட்டுக்குள்ள சுண்ணத்தை உண்டாக்கணும், சரியத்தை உண்டாக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, இந்த ஆயத் இறங்குது. சஹாபாக்கள் பயப்பட்டாங்க. உங்களே உங்களோட குடும்பத்தை, உங்களே உங்களோட மனைவிய பிள்ளைகளே நீங்க நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க என்ற ஆயத்து இறங்குது. இந்த ஆயத்தை ஓதுறோம். இந்த ஆயத்துடைய அர்த்தம் உலமாக்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஆயத்தை ஓதுறோம், ஆயத்துடைய தர்ஜுமா தெரிஞ்சிருக்கிறோம், ஆயத்துடைய தஃசீரும் தெரியும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆயத்துல எது சொல்லப்பட்டிருக்கிறோ அதை பத்தி சஹாபாக்கள் பயந்ததை போல நாங்க இன்னும் பயப்படல. உங்களே உங்களோட குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கோங்க. நரக நெருப்பு எப்படியாப்பட்டது? அல்லாஹ் அந்த ஆயத்துக்குள்ளே நரக நெருப்பை பத்தி தஃசீர் செய்றான். இந்த ஆயத்தை கேட்டு சஹாபாக்கள்ல இதயம் வெடிச்சு வஃபாத்தானவங்க இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த ஆயத் இறங்கினோடனே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மஜ்லிஸுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்து கேக்குறாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நபியை கொண்டு ஓடி வராங்க. யா ரசூலல்லாஹ், எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி என்ன என் மனைவிய பிள்ளைகளை எப்படி நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு நான் இந்த ஆயத்தை வச்சு எந்த மனைவிய எந்த பிள்ளைகளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கணும் என்றதுக்குரிய முயற்சியை செஞ்சிருக்கிறேன். இதுக்குரிய ஒரு பிக்சர் எந்த வீட்டுக்குள் எடுத்திருக்கிறேன் என்றதை யோசிச்சு பார்க்கணும். சம்மதம் அதே துமரதியில் யோசிச்சாங்க. அமீருல் மோமினீன் யோசிக்கிறார், இந்த ஆயத்தை வச்சு பயப்பட்டாரு. குடும்பத்தை ஹராம் ஹலாலில் இருந்து எந்த அளவுக்கு பாதுகாத்தாரு, குடும்பத்தை ஹராம் ஹலாலில் இருந்து எந்த அளவுக்கு பாதுகாத்தாரு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வரக்கூடிய அக்கள் வருகிறது, கஸ்தூரி வருகிறது, மூக்க கட்டிக்கொண்டுதான் மனைவி நிற்கிறா. இதையும் தடுத்தாங்க. இப்படி நிறுத்துவானம் என்றார். அந்த மனைவி ஊர்ல பஜார்ல கடைக்கு போகல, தெருவுக்கு போகல, மஸ்ஜிது நபவிக்கு போறா. மஸ்ஜிது நபவிக்கு போறவரை வீட்டுல தொழும்படி நிற்பட்டார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு மகன் இருக்கிறார், மெல்லிஞ்சவர். ஆயத்துமாலே வருது, மெல்லிஞ்சவர். அன்பார்ந்த சகோதரர்களே, கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா, இது யாருடைய புள்ள? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இது ஏங்க புள்ள, அவரோட பேரன். இப்படி மெலிஞ்சிருக்கிறாரு, என்ன காரணம்? சொன்னாங்க, வாப்பா பார்த்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பைத்துல் மால் பொருள் இருந்து நீங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எங்களை மறந்துட்டீங்களேன்னா. பைத்துல் மால்ல இருந்து தந்த குடும்பத்தை பாதுகாத்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி எல்லாம் முயற்சி செஞ்ச ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எப்படி என்ன குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறது, நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறது? அன்பார்ந்த சகோதரரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் ஏவப்பட்டதோ அந்த விடயங்களை உங்களோட மனைவிக்கு பிள்ளைகளுக்கும் நீங்க ஏவுங்கோ. எங்களுக்கு எந்த விஷயங்கள் ஏவப்பட்டிருக்கிறதோ இதை நீங்க உங்களோட மனைவிக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க படிச்சு கொடுங்க, அதை ஏவுங்கோ சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து. அன்பார்ந்த சகோதரர்களே, அதனாலதான் சஹாபா பெண்கள் நபியுடைய மஜ்லிஸ்ல இருந்து சஹாபாக்கள் வரக்கூடிய நேரத்துல வீட்டுல கதவுட்டே இருந்தே கேட்பாங்க, இன்றைக்கு நபியுடைய மஜ்லிஸ்ல இருந்து நீங்க என்ன படிச்சீங்க? பெண்களாகிய எங்கட விஷயத்துல என்ன சட்ட திட்டங்களை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லி சொன்னாங்க, என்ன குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கிச்சு, இத மனைவிமாரு கேட்பாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க பல விடயங்களை செவிமடிக்கிறோம், அறிந்து கொள்றோம். இந்த விடயங்களை பேசி எங்களை வீட்டுக்குள்ள எங்களை மனைவிய பிள்ளைகளை வச்சு எங்களை எத்தனையோ பேரு கிண்ணம் அல்லாஹ்வுடைய ரசூல வல்லவே பத்தி, அல்லாஹ்வுடைய வல்லவே பத்தி, நபியுடைய சுன்னத்தை பத்தி, ஹதீஸை பத்தி எங்க மனைவிய பிள்ளைகளை வச்சுக்கொண்டு பேசுறதுக்கு வெட்கம். சரியத்தை வீட்டுக்குள்ள படிச்சு கொடுக்கிறதுக்கு அது என்னமோ மாதிரி எங்களுக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால எங்களை வீட்டுடைய காரியங்கள்ல நிலைமை எப்படி ஆகுதுன்னா, உழைப்பு செய்யக்கூடிய எங்களை வீட்டுல நாங்க தாக்குதாரி கேட்டா செல்லுவோம், ஓ வீட்டுல காரியம் நடக்குது, எங்களுக்கு இருந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இல்ல நாங்க இருக்கிறோம் இல்ல, ஆனா வீட்டுல காரியம் நடக்குது. வீட்டுல காரியம் ஆண்கள தொடர்பு இல்லாம எப்ப பெண்கள் மட்டும் இருப்பாங்களோ அந்த காரியம் காலப்போக்குல சடங்கு ஆகிடும். இன்னும் கொஞ்சம் பேரு செல்றாங்க,
உழைப்பு நடக்குது, வீட்டுல தாலீம் நடக்குது, ஆனா தொடர்ச்சியா நடக்குது இல்ல. தொடர்ச்சியா நடக்குது இல்ல. வீட்டு தாலீம் 3 ஜில்லா முடிச்ச எங்கட வீட்டுகளுக்குள்ளே இந்த நிலைமை வேண்டாம். பொதுமக்கள் வீட்டுடைய தாலீம் நிலைமை எப்படியா இருக்கு? விட்டுட்டு நடக்குது. ஏதோ ஒரு நிகழ்வு வந்தா அதை விட்டுட்டோம். இப்படி எங்கட வீடுகளுக்குள்ள இந்த கார்குதாரி வந்தா எங்கட பெண்களுடைய நிலைமை எப்படியா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றோம், ஓட்டு வீட்டுல தாலீம் நடக்குது, நாங்களும் கலந்து கொண்டோம், ஆனா தாலீமை மட்டும் வாசிக்கிறோம். இன்னைக்கு பெரியார்கள் சென்றாங்க, போன தடவை ஜோடியிலே ஞாபகப்படுத்தினாங்க, தாலீம் வந்தாலே அஞ்சமனோட நடக்கிற தாலீம் தான். தாலீம் வந்தாலே அஞ்சமனோட நடக்கிறது தான் தாலீம், அஞ்சமனோட நடக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நுபுவத்து கிடைச்ச முதலாவது நாள் அந்த நபியுடைய வீட்டுக்குள்ள நடந்த அமல்கள், நபியுடைய வீட்டுக்குள்ள நடந்த அமல்கள், இதை செய்யறது எங்களுக்கு பாரம். இரா குறையில அதே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நுபுவத்துடைய எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள வாராங்க. வீட்டுக்குள்ள வந்தவுடனே வீட்டுக்கு நடந்த கார்குதாரியை செல்றாங்க. அந்த சூரத்தில் அழக்கூடிய ஆரம்ப 5 ஆயத்துக்களையும் ஓடி காட்டலாம். சூரத்தில் அழக்கூடிய 5 ஆயத்துக்களையும் ஓடி காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள தாலீம் நடக்குது, வீட்டுக்குள்ள குர்ஆனுடைய ஹல்கா நடக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய குர்ஆனுடைய ஹல்கா சாதாரணமாக இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம். அதனால குர்ஆனை வீட்டுக்குள்ள ஓதுறதுக்கு ரெடி இல்ல. டில்லியுடைய பெரியார்கள் ஞாபகப்படுத்துறாங்க, இதுல நீங்க யக்கீன் வைங்கோ. முஃப்தி அப்துல் சாப் ஞாபகப்படுத்துறாரு, நீங்க இதுல யக்கீன் வைங்கோ. குர்ஆனுடைய ஹல்கா இது உங்களுடைய உள்ளத்தை தஸ்கியத்து பண்ணும், இது உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய குர்ஆனுடைய ஹல்காவால உணப்பரிசுத்தம் உண்டாகும். சஹாபாக்களுடைய சம்பவங்களை யக்கீனோட படிங்கோ. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த சகோதரியிலே வீட்டுக்கு வராங்க. எதுக்கு வந்தது? தீனை ஏற்றுக்கொள்ள வந்ததல்ல. சகோதரியை மச்சத்தை வேலையை பெற்று முடிப்போம், கொலை செய்வோம் வந்தது. வீட்டுக்கு வெளியில இருக்கிறாங்க. குர்ஆன் ஆயத்து ஓதுறது கேட்குது, குர்ஆனுடைய ஆயத்து ஓதுறது கேட்கிறது. இந்த ஆயத்தை கேட்டது இவருடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாக்குறது என்று பாருங்க. கொலை செய்ய வந்தவருடைய கோபத்தை தனிச்சு கொலை செய்யாம ஒரு அடியோடு நிப்பட்டார். எவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாகுது. குர்ஆன் ஆயத்தை வீட்டுக்குள்ள ஓதுறது, குர்ஆன் ஆயத்தை வீட்டுக்குள்ள ஓதுறது எவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாகுது. அப்ப குர்ஆனுடைய ஹல்கா நுபுவத்து கிடைச்ச முதலாவது நாள் நபியுடைய வீட்டுக்குள்ள நடந்த அமல். நபியுடைய வீட்டுக்குள்ள சிபாத்துடைய முதாக்கரா நடக்குது. அது கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடுகளை பத்தி, சிபாத்துகளை பத்தி, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் பத்தி சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, போறாங்க வரக்கத்துக்குள்ள நோக்கம் இடத்துல பேச சொல்றாங்க, நடந்த கார்குதாரியை சொல்றாங்க. புகாரி ஷரீஃப்ல வருகிறது. சொன்னாங்க, அப்படியா இருந்தா அவங்கள்ட்ட வந்தவர் யார் தெரியுமா? ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் வந்த அந்த நாமூசுல் அக்பர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவங்க தான் வந்திருக்கிறாரு என்றதை சொல்லிட்டு சொன்னாரு. ஒரு கவலைக்குரிய விஷயம் இருக்குது, ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் இருக்குது. சந்தோஷத்துக்குரிய விஷயம், அல்லாஹ் உங்களை நபியாக தேர்ந்தெடுத்துட்டார். கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்க பிறந்த இந்த பூமியிலிருந்து நீங்க வெளியேற்றப்படுவீங்க என்ற விஷயத்தை சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, செல்லிட்டு சொன்னாங்க, அந்த காலத்துல நான் இருந்தா நானும் உங்களோட சேர்ந்து கொள்வேன். அந்த காலத்துல நான் இருந்தா நானும் உங்களோட சேர்ந்து கொள்வேன். இப்படி எங்கட வீட்டுக்குள்ள அந்த ஈமானுடைய முதாக்கரா, இந்த சிபாத்துடைய முதாக்கராக்கு நடக்கணும். எங்கட வீட்டுக்குள்ள சுன்னத்தை பத்தி பேசணும், சுன்னத்தை பத்தி பேசணும். அல்லாஹ்வுடைய வல்லமையை பத்தி பேசுற மாதிரி வீட்டுல அன்றாட நடக்கக்கூடிய சுன்னத்தான விஷயங்களை பத்தி பேசணும். எங்களோட பிள்ளைகளை எப்படி நல்ல முறையில வளர்க்கணும், அந்த விஷயங்களை பத்தி பேசப்படணும். பிள்ளைகளில் அணிவிக்கக்கூடிய ஆடையை பார்க்கணும். அதற்கு அஷ்ரஃபுல் காரிகளை ஞாபகப்படுத்துறாங்க. யார் எந்த புள்ளகள், எந்த ஆண் புள்ளகள் கரண்ட காலுக்கு கீழா உடுத்து, எந்த பெண் புள்ளகள் கரண்ட காலுக்கு மேலால் உடுப்பட்டப்படுதோ அந்த புள்ளகள் பெற்றோருக்கு வழிபட மாட்டாங்க. அது தானே சென்றாரு. அது போல இல்லையா சொன்னாங்க, இந்த உழைப்ப அதை தானே சரியத்தோட செய்யணும். அன்பார்ந்த சகோதரர்களே, முதல்ல ஞாபகப்படுத்துறாரு, எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய தீன, எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய புள்ளகளை உடுப்ப பாத்திர போட்டுக்கொள்ளு.
நாங்க எங்களை பிள்ளைகளுக்கு உடுப்பட்டக்கூடிய ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு ஜாதி வருது. அதுல சுண்ணத்துல சரியத்தை பாக்குறல்ல. இந்த உடுப்பட்டத்தை வச்சு உம்மோட வாப்பட தீடு கிடப்பட்டுள்ளது. அன்பார்ந்த சகோதரர்களே நாங்க ஒவ்வொன்றா பார்க்கணும். அதை பார்க்கணும் முதலாவது கட்டம் எங்களை வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய வஹ்தானியத் மறைமுகமான விஷயங்கள் அல்லாஹ்வுடைய குதிரத்தை பேசப்பட்டதை போல சுன்னத்துடைய முக்கியத்துவமும் நாளாந்தம் எங்கள் வீட்டுக்குள்ள பேசப்படணும். நாளாந்தம் எங்கள் வீட்டுக்குள்ள சுன்னத்துடைய முக்கியத்துவம் பேசப்படணும். இது மாதிரி அன்பார்ந்த சகோதரர்களே எங்களை வீட்டுக்குள்ள நாளாந்தம் தஸ்கீல் நடக்கணும். நாளாந்தம் தஸ்கீல் நடக்கணும். உலக நாட்டுடைய தன்னாதாக்கள் ஆண்கள் பல மஜ்லிஸ்களை கலந்து கொண்டோம், மசூராக்களை கலந்து கொண்டோம். உலகத்துடைய தக்காதாக்கள் எங்களுக்கு இருக்குது. நாங்க எங்களை பெண்களுக்கு போயிட்டு இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தணும். அதில் அபூ ஹுரைரா சையதுல் முஹத்திஸ் வீட்டுக்கு வந்து தந்த மனைவியிடத்துல உலக நாட்டுடைய ஹராத்துக்களை செல்வாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் மக்கள் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறாங்க. ரிஜத்துடைய காத்துராணிகளை செல்றாங்க. மனைவி போறதுக்குரிய முழு ஏற்பாட்டையும் செஞ்சு கொடுக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே நாங்க எங்க வீட்டுக்குள்ள வீட்டு தாலியில தஸ்கீல் நடக்கல. அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு என் மனைவி எனக்கு தர, என் பிள்ளைகள் எங்களுக்கு தர. வீட்டுக்குள்ள அந்த தஸ்கீலுடைய சூழலை நான் உண்டாக்கல். இந்த தஸ்கீல் நான் இன்னைக்கு பண்ணி நாளைக்கு என் மனைவி யாரு போறதுக்கு தயார் என்றா நான் 4 மாசம் வெளியாகிற நேரத்துல இந்த மனைவி நான் போறதுக்கு தடையா இருப்பாவா? ஒரு நாளும் தடையா இருக்கிற மனைவியுடைய புள்ளகத குற்றம் அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே எங்கட குற்றம் நாங்க அந்த சூழலை எங்க வீட்டுக்குள்ள உண்டாக்காது. தஸ்கீல் நடக்கணும். உலக நாடுகளுக்காக வேண்டி எங்கட புள்ளகள் எங்கட மனைவிமார்களை கூட்டிட்டு போறதுக்கு நாங்க பேர்களை கொடுக்கணும். உலக நாடுகளை கூட்டிட்டு போறதுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. வீட்டு தாலீம் செய்யக்கூடிய நேரத்தில் சில ஒழுக்கங்கள் அதுல ஒழுக்கங்கள் முக்கியமான ஒன்று. வீட்டு தாலீமுக்கு நேரம் வந்து குறிப்பிடணும். நினைச்ச நேரத்துல வாசிக்கிறல்ல நேரம் குறிப்பிடப்பட்டு, அதே மாதிரி வாசிக்கிறதுக்கு இடம் குறிப்பிடப்பட்டு, ஆள் குறிப்பிடப்பட்டு, கிதாபு முடிவு செய்யப்பட்டு, இப்படி முறையாக எங்களோட வீடுகளுக்குள்ள தாலிம்கள் வாசிக்கணும். அந்த நேரம் குறிப்பிடக்கூடிய நேரத்துல பார்க்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய 3 சாரார்கள், இந்த 3 சாரார்களுக்கும் எந்த நேரத்துல கலந்து கொள்ள இயலுமோ அந்த நேரம் குறிப்பிடப்படும். சில நேரம் நாங்க எங்களை ரேசிக்கு பார்க்கிறோம். புள்ளங்கள் இல்லாத நேரமா இருந்தா வீட்டுக்குள்ள கரைச்சல் இல்ல, எனக்கும் மனைவிக்கு சேர்ந்து தாலிமை வாசி முடிச்சேரும் என்று. அன்பார்ந்த சகோதரர்களே காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்களை புள்ளங்கள் எங்கிருக்கிறாங்க என்றதை பார்க்கணும். அங்கிருந்து வந்து இந்த இமாம மஜ்லிஸ் இருந்தால்தான் அந்த புள்ளகட்ட உள்ளத்துல போடப்பட்ட அந்த அசுத்தங்கள் நீக்கப்பட்டு அந்த புள்ளகட்ட உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்படும். புள்ளகளும் இருக்கக்கூடிய நேரத்தை முடிவு செய்யும். புள்ளகளும் இருக்கக்கூடிய நேரம், இந்த நேரம் முடிவு செய்யப்பட்டு எங்களை தாலிம்கள் நாம் சரியாக அமைத்துக் கொள்வது. இதே மாதிரி அன்பார்ந்த சகோதரர்களே இது 4ஆண்டு தாலீம். அதே மாதிரி அடுத்தது இருக்குது வாராந்த தாலீம். சில பேர் ஒரு நாள் நபியுடைய காலத்தில் நடந்து, சில பேர் ஒரு நாள் அது வந்து கேட்பாங்க, யார சூழல்லாம் நீங்க சகாபாக்கள் ஆண்களுக்கு படிச்சு கொடுக்குறீங்க, எங்களுக்கு படிச்சுட்டாங்களே. சகாபாக்கள் காலத்தில் இந்த பெண்கள் எவ்வளவு ஆசையோடு இருந்தார், மார்க்கத்தை சரியத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆசையோடு இருந்தார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, நீங்க வாரத்துல ஒரு நாள் முடிவு செய்யணும். நீங்க வாரத்துல ஒரு நாள் முடிவு செஞ்சு அந்த நாளையில நீங்க வீட்டுடைய தாலிமை செய்யணும். அந்த நாளையில நான் உங்களுக்கு படிச்சுட்டாரேன், நான் உங்களுக்கு படிச்சுட்டாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே இப்படி வாரத்தில் ஒரு தாலீம் எங்களோட பெண்கள் அந்த வாரத்துடைய தாலீம்ல கலந்து கொள்ளும். வாராந்த தாலீம்ல கலந்து கொள்ளும். இன்றைக்கு எங்களை பெரியார்கள் செல்றாங்க. அந்த வாராந்த தாலீம் வந்தது ஒரு ஊருக்கு கொண்டல்ல, ஒரு கிராமத்துக்கு கொண்டல்ல, ஒரு மஹல்லா கொண்டல்ல, 20-25 வீட்டுக்கு ஒரு தாலீம். 20-25 வீட்டுக்கு ஒரு தாலீம் ஆரம்பிச்சாதான் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அதோட கலந்து கொள்வாங்க. அந்த பெண்கள் அந்த வீட்டோட இணைவாங்க. இல்ல பெரிய ஊரு 200-300 வீடுகள் இருக்குது, 400-500 வீடுகள் இருக்குது. 400 வீட்டுக்கு 500 வீட்டுக்கு எங்கேயோ ஒரு பொங்கல் ஒரு வாராந்தம் தாலி நடக்கிறதா அந்த வீட்டோட பக்கத்தில் இருக்கிறவங்க சேருவாங்களே ஒழிய அடுத்த பெண்கள் அங்க இணைய மாட்டாங்க. அப்ப இதுக்கு நாங்க ஒரு முயற்சி செய்யணும். எங்க வாராந்த தாலிமா அதிகரிக்கிறதுக்கு 20 வீட்டுக்கு 25 வீட்டுக்கு ஒரு வாராந்த தாலி செய்யணும்.
ஒன்று இருக்குது. வாராந்த தாலீம் அதிகரிக்கிறது. வாராந்த தாலீம் அதிகரிக்கிறதுக்கு முறை எங்களை பெண்கள் ஜமாத்துல அதிகமா வெளியா போடும். இன்னொன்று இருக்குது, நடக்கக்கூடிய வாராந்த தாலீம்கள் முறையாக நடக்கும். நடக்கக்கூடிய வாராந்த தாலீம்கள்ல சடங்கு உண்டாகிறாம அது முறையாக நடக்கணும். வாராந்த தாலீம்கள் பல இடங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனா அது உற்சாகமா நடக்கலாட்டி 50 பேர் கலந்து கொண்ட இடத்துல 40ஆகும் 30ஆகும் காலப்போக்கில் அந்த இஸ்லாத்து பெண்கள் மட்டும்தான் கலந்து கொள்வாங்க. முறையாக நடக்கணும். அது முறையாக நடக்கிறதுக்கு தான் சொல்றாங்க. வாராந்த தாலீமுடைய அமல்கள் மஸ்ஜிதுடைய மசூராவோட சம்பந்தப்பட்டிருக்கு. வாராந்த தாலீமுடைய மசூரா இன்றைக்கு நடக்கக்கூடிய, இன்றைக்கு யாரு தாவத்து, இன்றைக்கு யாரு இஸ்திக்பால், இன்றைக்கு யாரு தாலீம் என்றது மஸ்ஜித்ல முடிவு செய்யப்படுறது. தாலீம் அரவணையாளம், தாவத் தஸ்கீல் தாவத் அரவணையாளம், அதுக்கு பின்னால தஸ்கீல். இப்படி ஒரு முறை எங்களுக்கு மர்கஸால புதுசாக அனுப்பின கடிதத்திலே இந்த விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்படி முடிவு செய்யப்பட்டு பள்ளியிலிருந்து ஒரு லிஸ்ட் அனுப்பி வைக்கணும். எந்த வீட்டுல வாராந்த தாலீம் நடக்குதோ அந்த வீட்டுக்கு. அதோட சேர்த்து அந்த யாருக்கெல்லாம் அமல்கள் முடிவு செய்யப்படுதோ, யார் தாவத்துக்காக வேண்டி தாலீமுக்காக வேண்டி இஸ்திக்பாலுக்காக முடிவு செய்யப்படுதோ, முடிவு செய்யப்படக்கூடியவர்கள் அந்த மசூரால் இருந்தா பரவாயில்லை. அந்த மசூரால் இல்லாட்டி அவங்க இடத்துல கெஸ்ட் செஞ்சு அவங்கள்ட்ட அந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்படும். சரி, அதோட சேர்த்து இன்னைக்கு எங்களுக்கு டில்லி சென்றாங்க. இன்னைக்கு நாங்க வாராந்த தாலீம்ல நிகழ்ச்சியை போட்டு கொடுக்கிறோம். வாராந்த தாலீம்ல நிகழ்ச்சி போட்ட ஒரு மாதிரி மிக முக்கியமான இந்த விஷயம். இன்றைக்கு எங்க ஊர்ல எங்களோட மகனான வாராந்த தாலீம் இந்த வீட்டுல நடக்க போகுது. இந்த வீட்டுல நடக்கிற வாராந்த தாலீம்ல ஒரு புதிய பெண் அல்லாத பாதையில போறதுக்கு ரெடியானால், அதற்கு பின்னால நடக்கிற வாராந்த தாலீம்ல ரெடியானா, நாளைக்கு அந்த பெண்ணை கூட்டிட்டு போறதுக்கு இன்றைக்கு காலையில மசூராலே நடந்து முடிஞ்ச நாளுடைய காலையில இல்ல, வாராந்த தாலீம் இந்த கண்டா இன்றைக்கு காலையில பிகர் பண்ணோடும் அந்த பெண்ணை கூட்டிட்டு போறது பழையவங்க யாரும் தயார். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நாங்க பிகர் பண்ண நிசாமுத்தீன் எங்களுக்கு போன வருஷம் 2024 ஜோடில ஞாபகப்படுத்தினாங்க. லிஸ்ட் கொடுக்கிற மசூரா நடக்குது, இந்த பிகர் நடக்குது இல்ல. அதனால என்ன நடக்குது, லிஸ்ட் வருகிறது. லிஸ்ட் வந்த ஒரு கூட்டம் அந்த லிஸ்ட பார்க்க தயார் இல்ல. ஏன் பார்த்தா அதுல ரெஸ்ட் செய்யணுமே, அதுக்காண்டி பார்க்க தயார் இல்லை. சரி, அப்படி பார்த்துட்டு நாங்க லிஸ்ட் எடுத்தாலும் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க யாரும் தயார் இல்லை. நாங்க செல்வோம், நாங்க போன வாரம் பேசிட்டு வந்தோம். அடுத்த ஜமாத்துக்கு 2 மாசத்தை பிறகு 3ஆம் மாசம் தான் அந்த ஜமாத்துக்கு. அந்த பெண்ண 3 மாசத்தை பொறுத்து 2 மாசத்தை பிறகு பொறுத்து தஸ்கீல் பண்ண போறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு புதிய பெண் இப்படியே முஃப்தி சார் ஞாபகப்படுத்தினாங்க. முஃப்தி அப்துல் சார் இப்படி ஒரு புதிய பெண் ரெடியாகிறாரு. போறது அல்லாத பாதையில போறது ரெடியாரா. பழையவங்க நாங்க யாரும் அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு தயார் இல்ல. நாங்க செல்லும் எங்களை பெயர் வரட்டும், எங்களை தட்டி முடிய 3ஆவது மாசம் வரட்டும், அது வரைக்கும் அந்த பெண்ணை பின்பற்றுறோம். அதுக்கு இடையில அந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஆளாக்கு வந்துட்டு போரம் கிடக்கல. நாங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதார்கள். அந்த பெண்ணை இந்த உழைப்போட ஈடுபடுத்தாததுக்கு நாங்க பொறுப்புதார்கள். ஆண்கள் உழைப்பு மாதிரி அல்ல, பெண்களுடைய உழைப்பு. இதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. சில நேரம் ஒரு ஆணுடைய உழைப்பான தனி நபருக்குத்தான் மாற்றம் உண்டாகும். பெண்கள உழைப்பான தனி நபர் அல்ல, குடும்பம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒரு சந்ததியுடைய ஹிதாயத்தான் மறைச்சிருக்கிறார். ஒரு சந்ததியுடைய ஒரு ஹிதாயத் அல்லாஹ் தஆலா மறைச்சிருக்கிறார். இன்னைக்கு நாங்க தயார் இல்ல. நாங்க போன மாதம் போனோம். இப்ப அடுத்தது நாங்க 2 மாசத்துக்கு பின்னால்தான் எங்களை தரத்தீவுல நாங்க இருந்துட்டோம் என்றால் எங்கள பகுதியில் இருந்து புதிய பெண்களை தயாரிச்சு கொள்ளலாம். இதுக்குத்தான் சென்றாங்க. நீங்க புதியவங்களுக்கு தான் கருதி, பழையவங்களுக்கு தக்காதா. தக்காதால 2 மாதிரி தரப்பட்டிருக்குது. ஒரு தக்காதா ஏரியாவுக்கு, ஹல்காவுக்கு, மஹல்லாவுக்கு வரக்கூடிய தக்காதாவுக்கு நாங்க ரெடியாகிறது. இன்னொரு தக்காதா இதை விடவும் மேலானது. நான் ஏத மஹல்லாவில் இருந்து, ஏத வாராந்த தாலீமுடைய இஸ்லாத்தில் இருந்து, ஏத ஹல்லாவில் இருந்து புதியவங்களை ஜமாத்தை நான் ரெடியாக்கி, நானே தக்காதாவை உண்டாக்கி அந்த ஜமாத்தை நான் கூட்டிட்டு போறது. இப்படி 2 விதமான தக்காதாக்கள் இருக்குது. ஒன்று வரக்கூடிய தக்காதாவுக்கு போறது,
அடுத்தது நாங்க முயற்சி செஞ்சு எங்களோட பகுதியில முயற்சி செஞ்சு தக்காத்தாக்களை உருவாக்கி நாங்க போறது. அதனாலதான் சொல்றாங்க, இன்னைக்கு கடைசா வந்த கடிதத்திலையும் அந்த விஷயம் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்குது. சொன்னாங்க, ஒரு ஆண் ஒரு வாரம் ஆண்கள் ஜமாத் போயிட்டுன்னு சொன்னா அடுத்த 3 வாரமும் பெண்களுடைய ஜமாத் தெரியும். அடுத்த 3 வாரம் பெண்களுடைய ஜமாத் தெரியும். ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாள் நிஜாமத்தில் 2 மாசம் இருந்தோம். அந்த நேரத்துல ஒருத்தர் வந்திருந்தார், நைஜர்ல இருந்து, ஒரு ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து ஒருத்தர் வந்திருந்தார். ஒரு வயதாளி வீழ்ச்சியால அவரை தள்ளிக்கொண்டு போகணும், நோயோட பல கஷ்டத்தோட விசாவுக்காண்டி பல நாட்கள் நோம்பு பிடிச்சு வந்திருந்தாரு. முப்தி சாப் ஞாபகப்படுத்தினாரு, பக்கத்துல வச்சுக்கொண்டு பேசுறாரு, அவர்கிட்ட காத்துதாரி கேட்கிறாரு, நீங்க மசூரா பெண்கள் வக்து எவ்வளவு காலம் முடிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டார். அவர் வெட்கத்தோட செல்றாரு, நாங்க இந்த ஒரு சில்லா 2 சில்லா ஒரு 2 மாசத்தை பேசிட்டு வந்துட்டா நாங்க வக்தெல்லாம் முடிச்சிட்டோம் என்றோம். இவர் வெட்கத்தோட முகத்தை இப்படி மறைச்சிக்கொண்டு அவர் பேசுறாரு. மசூராத்துல 19 சில்லா முடிச்சிருக்கிறார். மசூராத்துல 19 சில்லா முடிச்சிருக்கிறேன். அன்பா அந்த சொல்லி இப்ப அவர்கிட்ட காத்துதாரி கேட்டாரு, நீங்க மாசத்துக்கு எப்படி உங்களோட மாசத்துடைய வக்து எப்படி சென்னாரு? முதலாம் வாரம் மாங்கல் ஜமாத் போடுவோம், 2வது 3வது 4வது வாரத்துல எங்களை பெண்களை கூட்டிக் கொண்டு மாசேல 9 நாள் பெண்கள் ஜமாத், மாசேல 3 நாள் ஆண்கள் ஜமாத் போறோம் என்றாரு. இப்ப அடுத்த கேள்வியை கேட்டாரு, இப்படி நீங்க மட்டுமா செய்றீங்க? உங்களோட ஊர்ல உங்களோட பகுதியில் இந்த மக்கள் இருக்கிறாங்கன்னா சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேரு இந்த தர்த்தீவுல வக்து முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த தர்த்தீவுல 40-50 பேரு வக்து முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி பெண்களுடைய உழைப்புடைய முயற்சி உலக நாடுகள்ல பரவலாக நடக்குது. ஆனா நாங்க இன்னைக்கு இன்னவே அந்த தர்த்தீபை யோசிச்சுக்கொண்டு 3 மாசத்துக்கு பொழுதுதான் அடுத்த 3 நாள், 10 வருஷத்துக்கு ஒரு 10 நாள் தான், 3 வருஷத்துக்கு பின்னால் தான் ஒரு தர்த்தீப். எந்த கோட்பாட்டில இல்லாம பழையவங்க எல்லாரும் அந்த தர்த்தீப் இப்ப தக்காவுக்கு கீழே வரும்போது, அன்பார்ந்த சகோதரர்களே, எப்ப தக்காத்தா வருகிறதோ அந்த தக்காத்தாக்களுக்கு எங்கட பெண்களை அழைச்சு கொண்டு எங்கட பெண்கள் எப்பவும் தயாரா இருக்கணும். சஹாபா பெண்கள் தயாரா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் போற நேரத்தில் ஓடி வந்து கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் எங்களே கூட்டிட்டு போங்களே. பதிலுக்காவது வெளியாகிறாங்க. கஷ்டமான ஒரு கட்டம். அது தத்ரமானி சொல்றாங்க, எங்களோட வாழ்க்கையிலே கஷ்டமான 2 கட்டம். ஒன்று பதில், 2வது ஹிஜ்ரத்து. இதான் எங்களுக்கு கஷ்டமான கட்டம். சூரத்தில் அன்பாருடைய 1வது பக்கம் பதிலுடைய யுத்தத்துடைய நிகழ்வை பற்றி அதை கஷ்டமானது கொடூரமானது அல்லாஹ் தஆலா சொல்றான். சஹாபாக்கள் இந்த ஆட்களுக்கு தாத்தி பிடிக்கல. பெண்மணி வந்து கேட்கிறான், யா ரசூலுல்லாஹ் எங்களே கூட்டிட்டு போங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டாங்க, அந்த பெண்ணிடத்துல நீங்க ஏன் போகணும்? சொன்னாங்க, அல்லாஹ் எழுதுக்குரிய ஷஹாதா, அல்லாஹ் தஆலா எனக்கு இதுல ஷஹாதத்துடைய பாக்கியத்தை தரணும். இது சஹாபா பெண்களுக்கு இந்த ஜஸ்பா, இது சஹாபா பெண்களுக்கு இந்த ஜஸ்பா. அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுக்கிறதுக்கு வெளியாக தயாரானாங்க சஹாபா பெண்கள். இந்த ஜஸ்பாத்தோட வெளியானாங்க. இப்படி இதனால தக்காத்தாக்களை உண்டாக்கி வரக்கூடிய பெண்களை வெளியாக்கணும். எங்களை பெரியார் சொல்றாங்க, ஆண்கள் ஜமாத்து மஹல்லா ரீதியா, பெண்கள் ஜமாத்து மஹல்லா ரீதியா அல்ல. பெண்கள் ஜமாத்து வாராங்க தாலிமுடைய இஸ்லாம் ரீதியா. ஒரு மஸ்ஜிதுல 4 மஹல்லால வாராங்க தாலி நடந்தா ஒரு மஸ்ஜித் எல்லாரும் கொண்டு சேர்ந்து ஒரு ஜமாத் அல்ல, ஆண்கள் ஜமாத் பெண்கள் சேர்ந்து உண்டு. ஆனா 4 வருஷத்துல வாராங்க தாலி நடக்குதா, 4 பெண்கள் ஜமாத் இல்லையா? 4 பெண்கள் ஜமாத். ஆண்களை விட கூட பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் அதிகமாக வெளியாகும். பெண்கள் அதிகமாக ஞாபகப்படுத்தினாங்க. ஒரு ஆண்கள் ஜமாத்தால ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை விட பெண்கள் ஜமாத்தால ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பு 1க்கு 10 மடங்கு இருக்குது. 1க்கு 10 மடங்கு. இப்படி எங்களோட வாராந்த காரியங்களை பலமாக நடக்கிறது முயற்சி செய்வது. வாராந்த காரியங்கள் 5 விதமான தஸ்கீல்கள். அதுல 1வது தஸ்கீல் ஆண்களுடைய வக்துக்கான தஸ்கீல், 2வது பெண்கள் வக்துக்கு தஸ்கீல், 3வது எங்க வீட்டில் நடக்கக்கூடிய வீட்டு காரியங்களுக்கான தஸ்கீல், அடுத்தது இந்த வாராந்த காரியங்களை இஸ்லாத்துக்கு பெண்களை இணைக்கிறதுக்கான தஸ்கீல், 5வது வரக்கூடிய ஜமாத்துகளுக்கு இஸ்லாம் கொடுக்கிறதுக்கு தஸ்கீல் நடக்கும். வாராந்த காரியம் நடக்கக்கூடிய நேரத்துல அந்த இஸ்லத்துக்கு இதையும் டெல்லியில ஞாபகப்படுத்துறாங்க. வாராந்த காரியம் இன்றைக்கு நாங்க கொஞ்சம் பேர் சேர்றோம்.
வயது முடிந்த பல பெண்கள் ஒன்று சேர்றாங்க. நாங்க இந்த சந்தோஷப்பட்டோம். எங்களை வீட்டுல 40 பேர் 50 பேரு வயது முடிந்தவங்க ஒன்று சேர்ந்தாங்க. என்னத்தை வச்சு 40 பேர் 50 பேரை வச்சு சந்தோஷப்பட்டோம். செல்லிட்டு சொன்னாரு, நாங்க வாராங்க தாலியில சந்தோஷப்படோடு நிறைவேற்றி தெரியுமா? பழைய வயது முடிந்த பெண்கள் ஒன்று சேர்றது செல்ல வாலிப பெண்கள், குமரி பெண்கள், படிக்கக்கூடிய பெண்கள், யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பெண்கள், இந்த பெண்கள் ஒன்று சேர்றதை வச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. ஏனென்றா இந்த வயது புரிந்த எங்களோட உம்மவால உலகத்துல தீனுக்கு சரியத்துக்கு மாற்றமா எங்கள் பேச்சு பெரியாது இல்லை. சுண்ணத்துக்கு மாற்றமா இவங்க பேசுறல்ல, பர்தாவுக்கு கிண்டல் பண்ணி இவங்க பேசுறல்ல. யாரால இதெல்லாம் நடக்குதோ அவங்க தெரியாம பேசுறாங்க. அந்த பெண்கள் இந்த வாராங்க அறிவிலே அந்த பெண்களிலேயும். அதனாலதான் எங்களுக்கு இப்படி தப்பி தரப்பட்டிருக்குது. 13 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ஆண்களை மஸ்ஜிதுடைய காதியில் மஸ்ஜிதுல இணைங்கோ. அதே மாதிரி அந்த பெண்களை வீட்டில் நடக்கக்கூடிய வாராங்க காலையில் சிறப்போடு இணைங்கோ. ஸ்கூல்ல படிக்கக்கூடிய காலத்திலே அந்த பெண்கள் 8ஆம் ஆண்டு 9 10ல இந்த சூழலுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கு பின்னால எந்த இடத்துக்கு போனாலும் சிறு பிராயத்திலிருந்து தீனுடைய பொறுமதி இந்த புள்ளகல்ல உள்ளத்துல விழுந்து இருக்குது. சுண்ணத்துக்கு கேவல சுண்ணத்தை அவமதிச்ச பேச மாட்டாங்க. பர்தாவுக்கு சரியத்துக்கு மாற்றமாக இந்த பெண்கள் பேச மாட்டாங்க. பேசுறாங்கன்னா காரணம் என்ன? அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பெண் பிள்ளைகளுக்குரிய முறையை நாங்க காட்டி கொடுக்கல. எல்லா முறையும் எங்களை வழிநடத்தக்கூடிய பெரியார்களால, நிசாமுத்தீனால எல்லா காட்டி தரப்பட்டது குர்ஆன் சுன்னாவுடைய வெளிச்சத்துல. இப்படி நீங்க செஞ்சா இந்த பெண்கள் பாதுகாக்கப்படுவாங்க. நாங்க செய்யாம அடுத்த பேசினா இப்ப நாங்க இந்த பெண்களை இழக்கணும். அந்த பெண்களை நாங்க இழக்கணும். அதனாலதான் எங்களை ஜமாத்துகள் வெளியாகக்கூடிய நேரத்திலே செல்வாங்க. குமரி பெண்கள் இருப்பாங்க. இந்த பெண்கள் நீங்க எடுத்துட்டு போங்க. 3 நாளை கூட்டிட்டு போங்க. 10 நாளைக்கு திருமணம் முடிக்காத பெண்களை கூட்டிட்டு போறதுக்கு அனுமதி இருக்குது. இந்த தடவை அந்த நேரத்துல ஞாபகப்படுத்தினாங்க. ஞாபகப்படுத்தினாரு. உங்களோட 3 நாள் ஜமாத், பெண்கள் ஜமாத்ல 3 நாள் ஜமாத்தும் 10 நாள் ஜமாத்தும் எப்ப பூர்த்தியாகும் என்றால் அந்த ஜமாத்துல நீங்க 7 ஜோடி பழையவங்க 6 ஜோடி எக்ஸ்ட்ரா ஒரு பெண் ஒன்று சேர்ந்து நாங்க 7 பேர் போறோம் என்றதனால பூர்த்தியாகிட்டு என்று நினைக்கிறத விட நீ இப்படி நினைங்கோ, எங்கட ஜமாத் பூர்த்தியாகும். அந்த ஜமாத்துல 2 வாலிப பெண்களை இணைச்சிக்கிட்டு போனாதான் பூர்த்தியாகும். 10 நாள் ஜமாத்துல வாலிப பெண்கள் இணைச்சிட்டு போகலும், 3 நாள் ஜமாத்துல வாலிப பெண்கள் இணைச்சிட்டு போகலும், 3 நாள் ஜமாத்துல 10 நாள் ஜமாத்துல வாலிப பெண்கள் இணைச்சிட்டு போங்க. மகளை கூட்டிட்டு போங்க, மகன்மார் இணைச்சிட்டு போங்க. திருமணத்துக்கு முன்னாலே எத்தனை தடவை 10 நாள் முடிக்கிறதோ அத்தனை தடவை உங்களோட மகன்மாருக்கு, உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க 10 நாள் 3 நாள் 3 போனா 10 நாள் முடிக்கலும். 10 நாள் வரும் வரைக்கும் திருமணம் முடிக்காத வாலிப பெண்களுக்கு தாயோட சேர்ந்து போறதுக்கு அனுமதி இருக்குது. அப்படி நீங்க கூட்டிட்டு போங்க. உங்களோட பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து போங்க. அன்பார்ந்த சகோதரே, இப்படி வாராங்க தாலிமுடைய ஒரு அமைப்பு உண்டாக்குறது. அடுத்தது அன்பார்ந்த சகோதரே, தீன் எங்களுக்கு மத்தியில் உண்டாகிறதுக்கு மிக முக்கியமான அடுத்த காரணம் எங்களோட வீடுகளை இஸ்தலங்கள் கொடுக்குது. எங்களோட வீடுகள் நாங்க வரக்கூடிய ஜமாத்துகளுக்கு இஸ்தலங்கள் கொடுக்கிறது. பழையவங்க எப்போ ஜமாத்துகள் வந்தா இஸ்தலங்கள் கொடுக்கிறது ரெடியாயிருக்கு. எப்போ சில கட்டங்கள் இருக்கும், சிரமமான நிலவை நோம்புல பெருநாளுடைய நாள்ல வேலையான ஜமாத்து இருக்குது. அல்லாத பாதையில ஜமாத்துகள் வெளியா இருக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல ஜமாத்தை எடுக்கிறதுக்கு யாரும் தயாரில்லை. இந்த நேரத்துல நீங்க புதியவங்களை பார்க்கவான, இந்த நேரத்துல பழைய நீங்க ஒருத்தரும் தயாராகும் உங்களோட ஜமாத்துகளை கொடுக்க. 2வது அதே மாதிரி புதியவங்கள வீடுகளை தயாரிச்சு அந்த புதியவங்கள வீடுகளுக்கும் ஜமாத்துகளை எடுக்கிறது கொடுக்கும். ஒரு இஸ்தலத்தை பார்க்கக்கூடிய நேரத்துல இஸ்தலத்துல 2 விஷயம் தான் பார்ப்போம். இன்னைக்கு நாங்க பல விஷயம் தான் பார்க்கிறோம். பார்த்துட்டு இஸ்தலத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு வரோம். அந்த சோழர்களே ஒன்று பார்க்கணும், அந்த வீட்டுக்குள்ள பரதாத சூழல் இருக்கிறான்றதை பார்த்தா போதும். அதுவே வீட்டு எப்படி செல்லாங்கன்னா, ஒரு வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு ஜமாத்தை தங்கி இருக்குது, அந்த இஸ்தலத்தை நீங்க பார்க்கவே தேவையில்லை. இதுக்கு முன்னால தங்கி இருக்குதுன்னா அந்த வீட்டுல பரதாவுடைய பேடிப்புக்கு ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. இல்ல அந்த வீட்டுல தங்கி இல்ல,
அந்த வீட்டுல தங்கி இல்ல. ஆனா எங்க ஊர்ல ஒரு பேச்சு இருக்குது, அந்த வீட்டுல எல்லாம் பொதுவாகவே பர்தாவுடைய பேர்கள் இருக்குது. ஆண்கள் பெண்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் போக மாட்டாங்க. இருந்தாலும் புதிய இஸ்தலம் நிசாமுதீன் இப்படியே சொல்றாங்க, இந்த இஸ்தலத்தை நீங்க பார்க்க தேவையில்லை, இஸ்தலத்தை பார்க்க தேவையில்லை. அப்ப எந்த இஸ்தலத்தை பார்க்கணும்? புதிய ஒரு வீட்டுக்கு ஜமாத் எடுக்கிறோம், அந்த இஸ்தலத்தை பார்க்க போறது எதுக்காக வேண்டி பார்த்துட்டு, இந்த வீட்டுல 3 ரூம் இல்ல, பெரிய வாசல் இல்ல, எங்களை ஜமாத் வந்தா 100 பேர் பயான கொண்டு சேரணும், எங்களை பயான கேட்கறதுக்கு 100 பேர் ஒன்று சேர்றதுக்கு இடம் இல்லை என்று ரிஜெக்ட் பண்ணிட்டு வாரத்துக்கு அல்ல, அந்த இஸ்தலத்தை பார்க்கறதுடைய நோக்கமே நல்லா ஞாபகம் வைங்கோ. அந்த வீட்டை வாரம் என்று சொல்லிட்டு வாரத்துக்கு அல்ல, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குறையை அடக்கி அந்த வீட்டுக்குள்ள ஜமாத்த கொள்ள போறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் இஸ்தலத்தை பார்க்கக்கூடிய நோக்கம். இஸ்தலத்துல அங்கே பர்தாவுடைய முன்பில் இருக்கும் போற ஜமாத் அதுக்குரிய ஒழுங்கோட போகணும், போற ஜமாத் அதுக்குரிய ஒழுங்கோட போகணும். சரி, புதிய இடங்களுக்கு ஜமாத் எடுத்துட்டோம், ஊர்ல இருக்கக்கூடிய பழையவங்களோட பொறுப்பு நீங்க எடுத்துட்டோம், நீங்களே பார்த்துக்கோங்க நினைக்காம, இப்ப எங்களோட பழைய பெண்களை கொலை அந்த வீட்டுல விடுவோம். அந்த பெண்களை உணர்வு விட்டு அந்த முறைகள் அந்த பெண்களுக்கு மத்தியில சொல்லிக் கொடுக்கப்படணும். இல்லாட்டி பலர் ரெடியா இருக்கிறாங்க ஜமாத் எடுக்கிறதுக்கு, ஜமாத் எடுக்கணும் வந்தா பல பெண்கள் புதிய பெண்களுக்கு தெரியாதனத்தால என்ன சொல்றாங்க, எங்களை வீட்டு அடம் போலவே ஜமாத் வந்தா 2 ரூமாலும் இருக்கணும், பெரிய ஹோல் இருக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தடவை வந்த நேரத்துல சொன்னாங்க, உங்களோட ஜமாத்ல 6 பேர் போறாங்க, அந்த 6 பேர்ல வீட்டுக்குள்ள படிக்கிறதுக்கு காமரை இல்ல. இந்த தடவை எங்களை தில்லி பெரியார்கள் நோட்டுக்கு முன்னால வந்து வழக்கத்தை பேசிட்டு போறாங்க, ரூமுக்குள்ள வாசல்ல 3 பேருக்கு தான் படிக்கிறதுக்கு இடம் இருக்குது. என்றாலும் நீங்க இந்த இஸ்லாத்தை கபூல் செஞ்சு 3 பேர் படுங்கோ, அடுத்த 3 பேர் இபாதத்தில் ஈடுபடுங்கோ, அடுத்த பேர்ல அவங்க படுங்கோ, அடுத்தவங்க இபாதத்தில் ஈடுபடுங்க, இப்படி வலியுறுத்துறாங்க. நாங்க இந்த எத்தனை பேர் வீட்டை பார்த்துட்டு எங்களை இந்த வீடு ரெடி இல்ல, இந்த வீடு பொருத்தம் இல்லைன்னு சொல்லிக்கிறோம். நிசாமுத்தீன்ல ரவானிக்கு செஞ்சுட்டு இதுக்கு முன்னால எத்தனை இஸ்தலங்களை பார்த்து நாங்க ரிஜெக்ட் பண்ணினோமோ அதுக்கு அந்த இடத்திலே நீங்க இஸ்திஃபா செஞ்சு தௌபா செய்யணும். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரி, அந்த வீட்டுக்குள்ள பெண்கள் அல்லாத பாதையில போகக்கூடிய பெண்கள் அந்த வீட்டுக்குள்ள போராட்டான், அல்லாத பாதையில போகக்கூடிய பெண்கள் போராட்டான். புதிய பெண் அந்த பெண்ணுடைய கணவன் தொழிலே இல்லாமல் இருக்கும், இவருக்கு தொழில் இல்லாட்டி அந்த பெண்ணுக்கு என்ன தெரியும்? மோலானா ஞாபகப்படுத்துறாரு, எங்க உள்ளம் ஆசைப்படுகிறது, குறைஞ்சது ஒரு நாளாவது ஒரு 2 நாளைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில வரக்கூடிய பெண்களை புதிய இஸ்தலங்களை நிறுத்தத்துக்கு நான் ஆசைப்பட்டேன். ஏன் தெரியுமா? அந்த பெண்கள் செய்யக்கூடிய தஹஜ்ஜத்தில் இருந்து இரவு வரைக்கும் செய்யக்கூடிய அமல இஸ்தலத்துடைய பெண் பார்த்து படிக்கும், இஸ்தலத்துடைய பெண் பார்த்து படிக்கணும். இதுக்கு அவனை நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்? அந்த பெண்ணுக்கு அமல் மூலம் செயல் ரூபத்தின் மூலம் இந்த நேரத்துக்கு இதை செய்யணும், இந்த நேரத்துக்கு தான் படுக்கணும், இந்த நேரத்துக்கு தான் எழுக்கணும். உம்மத்துக்கு படிக்கிற நேரமே தெரிய, அதனால தஹஜ்ஜத் உம்மத்தை விட்டு தூரமாயிருக்கு. அது சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹயாத்து சஹாபா எழுதப்பட்டிருக்குது. எப்ப அன்பார்ந்த சகோதரர்களே உம்மத்து இரவுடைய ஆரம்ப பகுதியை வீணாக்குறாங்களோ அல்லாஹ் இந்த உம்மத்துடைய இரவுடைய இறுதி பகுதியை வீணாக்கிடுவோம். இரவுடைய ஆரம்ப பகுதி மகரிபுக்கு இஷாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம், இந்த நேரத்தை வீணான பார்வை, வீணான பேச்சு, வீணான செயல்பாட்டில் இருந்தா இந்த உம்மத்துடைய இரவுடைய கடைசி பகுதி தஹஜ்ஜத்துடைய நேரம் அல்லாஹ் வீணாக்கிடுவான். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தர மாட்டார். அதற்கு ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் உம்மத்தோட கோபப்பட்டு இருக்கிறதையும் இறக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கலும் யாருக்கு இரவுடைய இறுதி பகுதியில அல்லாஹ்வோட முனாஜாத் செய்யக்கூடிய, இரகசியம் பேசக்கூடிய, துஆ செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறா, இவங்களோட அல்லாஹ் இறக்கப்பட்டிருக்கிறார். யாருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையோ இவங்களோட அல்லாஹ் கோபப்பட்டிருக்கிறார். அதுக்கு ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சாதாரண ஒரு ஆள் இல்ல. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பஸராவை சேர்ந்தாலும் பிறந்ததிலிருந்து 34 வருஷம் வரைக்கும்
மதீனா முனவ்வரால வாழ்ந்தவர் மஸ்ஜித் நபவியில பயான் பண்ணுவாரு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காத மஸ்ஜித் நபவியுடைய சுவரோடு வச்சு கேட்டுக்கொண்டு செல்வாரு. ஹஜ்ரத் ஹசன் அல் பஸ்ரி பேசக்கூடிய பேச்சு நபித்துவ ஞானம் கலந்த பேசுறாரு. நபித்துவ ஞானம் கலந்த பேச்சு. அன்பான சகோதரர்களே, உங்களுக்கு படிக்கிற நேரம் தெரிய, எழுப்புற நேரம் தெரிய, இந்த ஜமாத்துகளை ஒரு வீட்டுக்குள்ள பரவந்து வச்சு, புதிய இஸ்தலங்களுக்குள்ள பரவந்து வச்சு, அவங்களுக்கு செயல் ரூபமாக இந்த நேரத்துக்கு இது செய்யணும், இந்த நேரத்துக்கு இது செய்யணும் என்று 2 நாள் அந்த இடத்துல இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில வரக்கூடிய பெண்கள் இருந்து காட்டிட்டு போனாங்கன்னா, அன்பான சகோதரர்களே, அந்த பெண்களுடைய வாழ்க்கை மாறும். அந்த புதிய இஸ்லாமுடைய பெண்ணுடைய வாழ்க்கை மாறும். பல காலத்துதாரிகளை கேள்விப்பட்டோம். பல காலத்துதாரி பல வருஷமா இஸ்லாம் படிக்க தயங்கின பெண்மணி ஏதோ கஷ்டத்தோட இஸ்லாம் எடுத்தாங்க. அதுக்கு பின்னால ஜமாத் போறதோட செஞ்சு ஜமாத்தும் பொறுத்து வெளியேட்டாங்க. இஸ்லாத்தை எடுக்க வைக்கிறது, இதுக்கான முயற்சி செய்யறது பெரிய ஒரு பொறுப்பு. 2024 ஜோடியில பெண்கள் முதாக்கரான முஃப்தி சாஹிப் ஞாபகப்படுத்தினாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யுங்க. குறைஞ்சது உங்களோட மஹல்லாவுக்குள்ள 100 புதிய இஸ்லாத்தை ஏந்த முயற்சியினால நான் எடுத்து கொடுக்கணும். இதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். இப்படி அதாய் வெற்றி உறுதி வெற்றி எங்களை ஒவ்வொரு கால்கொண்டு முயற்சி செய்யணும். அப்படி இல்லாட்டி அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த காலத்தில் இருந்த மாதிரி என்ன நடக்கும்னா, பெண்கள் ஜமாத் என்றா ஊர்ல குறிப்பிட்ட 2 பேர் தான் அந்த வீட்டுக்கு தான் ஜமாத் வாங்க. வேறொரு வீட்டுக்கும் அவங்க ஜமாத்தை கொடுக்க ரெடி இல்ல. மசூராத வட்டத்துல அந்த ஜமாத்தை வேறொரு இடத்துக்கு கொடுக்கறதுக்கு திக்கல் பண்ண ரெடி இல்ல. அந்த 2 பேரும் 4 மாசம் பேசிட்டாங்கன்னா 4 மாசத்துக்கு அந்த மஹல்லாக்கு ஜமாத்தும் வரல. அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு தனியார் உழைப்பு அல்ல, முழு உம்மத்தும் சேர்ந்து செய்ய வேண்டிய உழைப்பு, முழு உம்மத்தும் சேர்ந்து செய்ய வேண்டிய உழைப்பு. இதனால நாம் ஒவ்வொருத்தரும் எங்களோட ஜமாத்துக்கள் வரக்கூடிய ஜமாத்துகளுக்கு இஸ்தலங்களை கொடுக்கணும். வார ஜமாத்துக்கள பெரிய பொறுப்பு இருக்குது. வார ஜமாத்துகள பொறுப்பு. இஸ்தலங்கள் புதிய இஸ்தலங்கள சிரமங்கள் இருக்கும். சிரமத்தோடு அந்த இஸ்தலங்களை நாங்கள் கபூல் செய்வோம். முஃப்தி சாஹிப் சொல்றாரு, இன்றைக்கு எங்களை 3 நாள் ஜமாத்தை எப்படி ஆகிட்டா பேக்கேஜ் போற மாதிரி ஆகிட்டான். எங்களை ஒரு வீட்டு போறண்டா நாங்க போறதுக்கு முன்னாலே சொல்ல இந்த சாப்பாடைத்தான் நாங்க தின்ற. இப்படித்தான் எங்களை ஜமாத்துல இஸ்லாம் அமையோடு கொண்டு. அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஜமாத் அல்ல, இவர் டூர் போறாரு. சிரமத்தோட சஹாபாக்களுடைய ஹபஷாவுடைய சபர். முதலாவது ஹிஜ்ரத்துல 4-5 பெண்கள், 2வது சபர்ல 17-18 பெண்கள் பேசிட்டு எத்தனை வருஷம் இருந்துட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட வருஷங்கள் ஆண்கள் பெண்கள் இறங்கி அந்த ஹபஷாவுடைய பூமியில 1400 வருஷத்துக்கு முன்னால் இருந்துட்டு வந்தாங்கன்னா, அந்த ஹபஷாவோட பூமி எங்க நாட்டு பூமி மாதிரி அல்ல, கடும் கஷ்டமான ஒரு அமைப்பான பூமி. இப்ப போனாலும் தண்ணிக்கு கஷ்டம். அப்படியாப்பட்ட ஒரு பூமி தான் அந்த பூமி. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப 10 வருஷத்துக்கு இருந்துட்டு வந்ததனால்தான் அந்த பூமி தட்டி மாறிக்கிறது. நாங்க சின்னோட கஷ்டத்தை சகித்துக் கொண்டது. இதனால அந்த இஸ்தலங்களை நாங்க கபூல் செஞ்சுட்டோம்னா அந்த பெண்களுக்கு தீ உண்டாகும். அடுத்தது அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகணும். அல்லாஹ்வுடைய பாதையில தர்தீப் என்பது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி புதியவங்க பழையவங்களுக்கு தர்தீப் அல்ல. தக்காசாவுக்காண்டி பழையவங்க வெளியாகுது. உலக நாடுகளுடைய பெரிய தக்காசாக்கள் இருக்குது. இந்த தக்காசாக்கள் பேசப்பட்டதனால நிஜாமுத்தீன் சூழல்ல பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிட்டு நாளுக்கு நாள் பெண்கள் ஜமாத் அதிகரிக்கிறாங்க. நிகழ்ச்சி செய்த இடங்கள் மாற்றப்படுகிறது. ஏன் நிகழ்ச்சி செய்த இடங்கள் பெண்களை வாபசி பெண்களை ரவானகி செய்யறதுக்கு இடம் போல இடத்தை மாற்றி செய்யறாங்க, அதிகரிக்குது. இப்ப நாங்க ஆண்கள் எங்களை மரக்கஸ் வரத்துக்கு 2 மாசம் கொடுக்கிற மாதிரி பொதுவாக நிஜாமத்து இல்ல. பெண்கள் 1 மாசம் வத்து கொடுக்கக்கூடிய தர்த்தீப் இருந்துச்சு. இன்றைக்கு அதை விடவும் தாண்டி பல பெண்கள் நிஜாமத்தினுடைய வத்து 2 மாசம் கொடுக்கக்கூடிய பெண்கள் உண்டாயிருக்காங்க. 2 மாசம் கொடுக்கிறா அவர் அந்த வெளிவட்ட முடிச்சுட்டு வரணும். இப்படி பல தியாகங்களோட உருவாகிட்டாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, நிஜாமுத்தீன்ல எந்த பேச்சு எந்த தரத்துல பேசப்படுதோ அதே தரத்துல எங்களை ஒவ்வொரு நிகழ்வுகளை பேசப்பட்டால் அல்லாஹ் அந்த தயாராக்கின மாதிரி இங்க அல்லாஹ் தயாராக்குவார். இந்த தலைவர பெரியார்கள் வந்து போன நேரத்தில் ஞாபகப்படுத்தினாங்க. பழையவங்க ஒவ்வொருத்தரும் பெண்கள உழைப்ப இந்த உழைப்ப உள்ளத்தால சுமம் நல்லா வந்தது. இப்படி நாங்க எங்களை பெண்கள் உழைப்ப உள்ளத்தால
சுமந்தான். எங்கட மசூராக்கள்ல பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் கூடும். எங்கட தியாகங்கள் பெண்களுடைய விஷயத்துல தியாகங்கள் அதிகரிக்கும். இந்த அமைப்பில் எங்கட பெண்களுடைய விஷயங்கள் கூடுதலாக பேசப்படுவதும் கூடுதலாக நாங்கள் நிற்காண்டி முயற்சி செய்யப்படுவோம். உலக நாட்டுடைய தக்காத்தாக்கள் இருக்குது. அந்த உலக நாட்டுடைய தக்காத்தாக்களுக்காண்டி வெளியாகும். உலக நாட்டிலேயே தக்காத்தாக்களுக்கு அன்பார்ந்த சகோதரர்களே, இதை மட்டும் சொல்லி தஸ்கீலுக்கு வாரேன். போயிட்டு வந்தாங்க ஒரு ஜமாத்து. நாங்க போயிட்டு இருக்கிற நேரத்துல அந்த குபுரிஸ், அந்த தீவு, சைப்ரஸ் தீவு, அந்த தீவுக்கு பேசிட்டு வந்தாங்க. சொன்னாங்க அது பாதியார் காலத்துல, அவருக்கு உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல முஆவியா ரலியல்லாஹு ஜமாத்துல உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு பெண்மணி போயிட்டு அந்த நாடு இஸ்லாத்துக்குள்ள வருகிறது. இன்றைக்கு அந்த கிறிஸ்துவ நாட்டை இஸ்லாத்துக்குள்ள சஹாபாக்கள் முயற்சியால் எடுத்தாங்க. இன்றைக்கு எங்களோட முயற்சியை நாங்க குறைச்சிட்டோம். எங்களோட நேரமும் காலமும் செலவழிக்கப்படுகிறது. எங்களோட வாகனத்தை வாங்க, வீட்டை கட்டுறதுக்கு, எங்களோட முழு பிக்கிரம், எங்களோட வியாபாரத்தை தொழில முன்னேற்றத்துக்கு அல்லாத பாதையில தியாகம் செய்யக்கூடிய பிக்கிரம் வரல. அதனால சஹாபாக்கள் முயற்சியினால உலக நாடுகளுக்கு ஹிதாயத் உண்டாயிற்று.